ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் womensart. என்னோடய சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் என்னோடய சேனலை நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அது பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்லாம் உங்களுக்கு அப்டேட் ஆகிட்டே இருக்கும். என்னோடய சேனல் வீடியோஸ் எல்லாமே நீங்கள் வந்து மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். நாம் இன்றைக்கி நந்தியாவட்டை ஃப்ளவர் வந்து யூஸ் பண்ணி ஒரு ஃப்ளவர் பன் வந்து எப்படி ரெடி பண்ணலாம் அப்படின்ட்டு இந்த வீடியோ ரொம்பவே டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதுக்கு நம்ம வந்து நந்தியாவட்டை ஃப்ளவர்ஸோட காம்பு எல்லாமே நம்ம வந்து சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கணும். இந்த மாதிரி எடுத்துக்கணும். அப்போ தான் நமக்கு வந்து கட்டுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இப்போ நான் வந்து எப்படி கட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மாதிரி பூ இருக்குது அப்படின்னா அதில் வந்து பாதி அளவு அந்த தண்டை வந்து கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு இந்த அளவில் வந்து எடுத்துக்கோங்க. உங்களுக்கு வந்து ஃப்ளவர் பன் வந்து செய்கிறதுக்கு எவ்வளோ அளவுக்கு உங்களுக்கு வந்து பூ வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்தாச்சு. இந்த பூ வந்து கட்டுறதுக்கு நம்ம வந்து நார்மலாக சீவிங் த்ரெட் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணாலே போதும். அதுக்கப்புறம் நீடில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சீவிங்க்கு யூஸ் பண்ணக்கூடிய அதே சேம் நீடில் தான். இந்த நீடில் வந்து எடுத்துக்கோங்க. இவ்வளோ தான். இனி நம்ம எப்படி வந்து பூ கட்டுறது அப்படின்ட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து த்ரெட்டை வந்து நீடில் அந்த மாதிரி டபுளாக கோர்த்துக்கோங்க. டபுளாக கோர்க்கும்போது நமக்கு வந்து 4 த்ரெட் கிடைக்கும். இந்த மாதிரி 2 த்ரெட்டை எடுத்து கோர்த்துக்கோங்க. கோர்க்கும்போது நமக்கு வந்து இந்த மாதிரி 4 த்ரெட் வந்து கிடைக்கும். 4 த்ரெட்டும் சேர்த்து நம்ம வந்து எடுத்துக்கலாம். இனி நம்ம வந்து பூ வந்து கோர்க்க ஆரம்பிச்சிடலாம். இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. எடுத்தாச்சு. இனி நம்ம வந்து ஒவ்வொரு பூவை நம்ம வந்து கோர்க்கலாம். கோர்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா ஒரே டைரக்ஷனில் இல்லாமல் கொஞ்சம் கொஞ்சம் நமக்கு வந்து இந்த மாதிரி வர்ற மாதிரி ஒரே நேராக நம்ம வந்து ஒரே அளவில் கோர்க்காம கொஞ்சம் தலைப்பகுதியை வந்து இந்த மாதிரி கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம வந்து கோர்க்கணும். அப்போ தான் நமக்கு வந்து அந்த பன் வந்து அழகாக கிடைக்கும். ரவுண்ட் ஷேப்பில் அழகாக கிடைக்கும். இந்த மாதிரி கோர்க்கணும். அப்போ தான் நமக்கு வந்து பூ வந்து ரொம்ப நெருக்கமாகவும் கிடைக்கும். கோர்த்துட்டு இந்த மாதிரி த்ரெட்டை உள்பக்கமாக இழுத்துட்டுக்கோங்க. இதே மாதிரி தான் நம்ம வந்து இனி வந்து ஃபுல்லாகவே கோர்க்க போகிறோம். நமக்கு எந்த அளவுக்கு நமக்கு வந்து பூ பன்னு வந்து பெருசாக வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம வந்து கோர்த்துக்கலாம். இந்த மாதிரி கட்டிட்டு நம்ம வந்து இப்போ வந்து ஹேர் ஸ்டைல் வந்து நீங்கள் வந்து பன் மாதிரி நீங்கள் வந்து ஹேரில் வந்து போடுறீங்க. ஹேர் மாடல் அதாவது டெக்கரேஷன் வந்து ரவுண்ட் ஷேப்பில் பின்பக்கம் வந்து நம்ம வந்து பன்னெல்லாம் போடுவோம்ல அந்த மாதிரி போடுறீங்க அப்படின்னா அதோட சென்டரில் வைக்கிறதுக்கு நம்ம வந்து இந்த மாடல் ஃப்ளவர் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து இப்போ வந்து ஜடை வந்து நம்ம வந்து பெருசாக பின்னி போடுவோம் பார்த்தீங்களா, அதில் கூட நீங்கள் வந்து சென்டரில் அந்த லேயர் லேயராக நம்ம வந்து வைப்போம் பார்த்தீங்களா, அதுக்கு கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே அழகாக இருக்கும். கட்டுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி தான் ஃபுல்லாகவே கோர்த்துட்டே இருக்க வேண்டியது தான். கொஞ்சம் டைட்டாக இருக்காமல் நம்ம வந்து கோர்க்கணும். அப்போ தான் நம்ம வந்து கட்டும்போது கரெக்டாக நமக்கு வந்து ரவுண்ட் ஷேப்பில் ரொம்பவே டைட்டாக அழகாக கிடைக்கும். அதனால் நீங்கள் வந்து கட்டும்போதே கொஞ்சம் டைட்டாக அந்த மாதிரி அமுத்தி விட்டுக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரி நமக்கு வந்து ரவுண்ட் ஷேப்பாக கிடைக்கும். நான் வந்து என்னோடய சேனல் womensart சேனலில் வந்து நிறைய ஃப்ளவர் வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். அதாவது ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர் வந்து யூஸ் பண்ணி எப்படி நம்ம வந்து ஜடவேணி வந்து கட்டுறது, ரியல் ஃப்ளவர் வந்து யூஸ் பண்ணி எப்படி நம்ம வந்து ஜடவேணி, ஜடை பிள்ளை, அதுக்கப்புறம் கார்லாண்ட் நம்ம வந்து நமக்கு பிடிச்ச கடவுளுக்கு போடுற மாதிரிப்பட்ட ஈஸியாக நம்ம வந்து வீட்டிலே கட்டக்கூடிய மாலை எல்லாமே நான் வந்து என்னோடய சேனல் womensart சேனலில் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு அந்த மாதிரிப்பட்ட டிஃப்ரெண்டான ஃப்ளவர் வீடியோஸ் எல்லாம் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா என்னோட சேனல் womensart சேனலில் போய் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய வீடியோஸ் வந்து இருக்கும். உங்களுக்கு பிடிச்ச வீடியோஸ் பார்த்து நீங்கள் வந்து கற்றுக்கலாம். பிகினர்ஸ் வந்து கட்டுற மாதிரி ரொம்பவே ஈஸியான மாடலில் தான் நான் உங்களுக்கு வந்து கட்டி காமிச்சிருப்பேன். நம்ம கார்லாண்ட்லாம் அதாவது மாலைலாம் நமக்கு பிடிச்ச சாமிக்கு வந்து போடுறதுக்கு டிஃப்ரெண்டான மாடலில் நிறைய, அதாவது கொஞ்சம் பூ வந்து யூஸ் பண்ணி எப்படி நம்ம வந்து பெரிய மாலை வந்து கட்டுறது அப்படின்ட்டு கூட நான் வந்து வீடியோஸ் வந்து போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் 5 மினிட்ஸ் 10 மினிட்ஸில் கூட நீங்கள் வந்து வீட்டிலேயே மாலை கட்டுற மாதிரிப்பட்ட வீடியோஸ்லாம் போட்டிருக்கேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க எப்படி கட்டுறது அப்படின்ட்டு. இப்போ நான் வந்து ஃபுல்லாகவே கோர்த்துட்டேன். இந்த அளவு லென்த்துக்கு தான் வந்து பூ வந்து கோர்த்துருக்கேன். இனி நம்ம வந்து 2 எண்டுலேயும் நம்ம வந்து நாட் போடணும். அதுக்கு முன்னாடி பூவை நல்லா அமுத்திக்கோங்க. நல்லா டைட்டாக
பூ எல்லாமே சேர்ந்து வர மாதிரி அமுத்திக்கோங்க. அமுத்திட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து நாட் போடணும். எக்ஸஸாக இருக்க த்ரெட்டை வந்து கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு இனி நம்ம வந்து எண்டில் இருக்க 2 த்ரெட்டுமே சேர்த்து பிடிச்சிட்டு நம்ம வந்து நாட் போட்டுக்கலாம். நல்ல டைட்டாக இறுக்கமாக நாட் போட்டுக்கோங்க. ஒரு 2 இல்லைனா ஒரு 3 நாட் வந்து நல்ல டைட்டாக போட்டுக்கோங்க. போட்டுட்டு எண்டில் எக்ஸஸாக இருக்க த்ரெட்டை வந்து கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணியாச்சு. இந்த மாதிரி இனி நம்ம வந்து அந்த பூவோட காம்பு பகுதியெல்லாம் கீழ்ப்பக்கம் வரணும். அதாவது தண்டு பகுதியெல்லாம் கீழ்ப்பக்கம் வர மாதிரியும் பூவெல்லாம் மேல் பக்கம் வர மாதிரி இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி எடுத்துக்கணும். இந்த மாதிரி தான் நம்ம வந்து ஹேர் பன் வந்து வீட்டிலே நம்ம வந்து ரெடி பண்ணணும். ரொம்பவே ஈஸி. ஒரு 5 மினிட்ஸ்லேயே நம்ம வந்து வீட்டில் வந்து ஹேர் பன் வந்து ரெடி பண்ணிக்கலாம். இந்த ஹேர் பன்னை வந்து நம்ம வந்து ஹேரில் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து யூபின் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. யூபின் வந்து யூஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து ரொம்பவே ஈஸியாக நம்ம வந்து ஹேரில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிடலாம். எந்த ஹேர் ஸ்டைலாக இருந்தாலுமே நம்ம வந்து யூபின் வந்து யூஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி ஜடை, பிள்ளை, அதுக்கப்புறம் ஜடை பன் வந்து நம்ம வந்து கட்டிட்டு ஹேரில் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால் நீங்கள் வந்து யூபின் வந்து வாங்கிக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி அந்த பன்னோட உள்பக்கம், அந்த த்ரெட்டுக்கு உள்பக்கமாக அந்த யூபினை போட்டு எடுத்துட்டு இனி நம்ம வந்து அப்படியே ஹேரில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அப்படியே இருக்கும் நமக்கு. நல்லா பாருங்கள், இந்த மாதிரி தான். ரொம்பவே ஈஸி, ரொம்பவே சிம்பிள் மாடலில் நான் வந்து ஒரு ஹேர் பன் வந்து ஈஸியாக நான் வந்து கட்டிட்டேன். ஒரு 5 மினிட்ஸ் தான் ஆகும். நீங்கள் இதே மாடலில் வேறு பூ உங்களுக்கு வீட்டில் ஈஸியாக கிடைக்கக்கூடிய எந்த ஒரு பூலையுமே நீங்கள் வந்து கட்டிக்கலாம். வீடியோ வந்து எல்லாருக்குமே ரொம்பவே ஈஸியாக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் என்னோட சேனல் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் என்னோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.